வெல்கம் டு எஸ்கே தகவல். ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎன்எல்இஏ சம்மந்தமான எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீ வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா கல்வி சம்மந்தமான எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதனால இது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே. வாங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சப்ளிமெண்ட்ரி அப்ளிகேஷன் எப்படி ரெஜிஸ்டர் பண்றது. சப்ளிமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 வந்து இப்போ சாய்ஸ் ஃபில்லிங்ல இருக்கு. ஸோ இப்போ சப்ளிமெண்ட்ரி அப்ளிகேஷன் வந்து ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அதுல யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். அது மட்டும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்றேன். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க. பாருங்க, சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் தான் நடக்க போகுது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த டென்டேட்டிவான ஷெட்யூலில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க 25/7/2026 1/8/2026 வரைக்கும் இந்த சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து அவங்க ஃபர்ஸ்ட்ல இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க 25லேருந்து 1ஆம் தேதி வரைக்கும். அப்படின்னா 1ஆம் தேதி உங்களுக்கு வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டே வந்துடும். சரிங்களா? சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறவங்களுக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க இதை நல்லா பார்த்துக்கோங்க. டிஎன்எல்இ வெப்சைட்ல வந்து போட்டிருக்காங்க, துணை கலந்தாய்விற்கான இணையவழி விண்ணப்ப பதிவு தொடங்கியுள்ளது. விண்ணப்பதாரர்கள் 28/7/2026 இணையவழி விண்ணப்பத்தை சமர்ப்பித்து தேவையான ஆவணங்களை பதிவேற்றம் செய்யும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். 28ஆம் தேதி வரைக்கும் தான் டைம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா 25, 26, 27, 28 4 நாள் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 நாளுக்குள்ள என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து அப்ளிகேஷன் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனே போடலை சார், நான் வந்து மறந்துவிட்டேன், விட்டுட்டேன், அப்போ வந்து எனக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படிங்கிறவங்களும் என்ன பண்ணலாம், இதில் வந்து இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் போடலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 29, 30, 31, 1 இந்த 4 நாள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன நடக்கும், சாய்ஸ் ஃபில்லிங் டேட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் டென்டேட்டிவ்க்கு டேட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கண்டிப்பாக 1ஆம் தேதி உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? அதனால நீங்க இது வரைக்கும் அப்ளையே பண்ணல சார் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுங்க, கண்டிப்பா வந்து அப்ளை பண்ணிருங்க. சரிங்களா? எப்படி சார் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன்எல்இ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. TNLEA.com அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌசர்ல டைப் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கொடுத்துருக்காங்க, துணை கலந்தாய்வுக்கான இணையவழி விண்ணப்ப பதிவு தொடங்கியுள்ளது. விண்ணப்பதாரர்கள் 28/7/2026 இணையவழி விண்ணப்பத்தை சமர்ப்பிக்குமாறு தெரிவிச்சுக்கிறாங்க அப்படின்னு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்க 25, 26, 27, 28 4 நாள் வந்து அப்ளிகேஷன் போடுறதுக்கு. அதுக்கப்புறம் நீங்க ப்ராசஸ் அந்த ஸ்க்ரூட்னிஸ் எல்லாம் நடக்கும். நீங்க அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிடணும். டாக்குமெண்ட்ஸும் எல்லாமே அப்லோடும் பண்ணிருங்க. சரிங்களா? உடனே வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிருங்க. டாக்குமெண்ட் அப்லோட் 29, 30, 31, அதுக்கப்புறம் 1ஆம் தேதி முடிஞ்சிடும். 1ஆம் தேதியில உங்களுக்கு டென்டேட்டிவே வந்துடும். அப்போ என்ன பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. 1ஆம் தேதி வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டே வந்துடும். இல்லை ஒரே நாள்லயே வந்து டென்டேட்டிவ் விட்டு ப்ரொவிஷனலாக விட்டாலும் விடலாம். சரிங்களா? 29, 30, 31 3 நாள் இருக்கு. அந்த 3 நாள்ல பாத்தீங்க அப்படின்னா 29ஆம் தேதி மேபி சர்டிபிகேட்லாம் அப்லோட் பண்றதுக்கு டைம் கொடுக்குது. அவங்க செக் பண்றதுக்கு எல்லாமே முடிச்சிருவாங்க. ஸோ 2 நாள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கொடுத்து அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டாக வரதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. அதனால இது வரைக்கும் நான் வந்து அப்ளிகேஷனே போடலை சார் அப்படிங்கிறவங்க அப்ளிகேஷன் போட்டுருங்க. சப்போஸ் எனக்கு தெரிஞ்சு சரியா தெரில, இருந்தாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் நான் வந்து ரவுண்ட் 1 கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ணினேன், எனக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் நானும் சரியான சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்காம விட்டதுனால எனக்கு வந்து எந்த காலேஜுமே அலாட் ஆகலை. சரிங்களா? அதனால என்னால் செகண்ட் ரவுண்டும் வந்து அட்டன் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிறவங்க கூட வேணா கூட நீங்கள் என்ன பண்ணி பாருங்க, ரெஜிஸ்டர் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரெஜிஸ்டர்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அதில் வந்து கலந்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகலை அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் வந்து கொடுத்த நம்பர் மூலியமா வந்து ரெஜிஸ்டர் பண்ணாம வேற ஒரு மொபைல் நம்பர் கொடுத்து வேணா ரெஜிஸ்டர் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வேணா ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி என்ன சார் பண்ணும் ஸ்டெப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க, அந்த வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும், சப்ளிமெண்ட்ரி லாகின் அப்படின்னு சொல்லி இருக்கும். சரிங்களா? இப்போதான் நீங்கள் வந்து சப்ளிமெண்ட்ரி அப்ளிகேஷனே போட போறோம் சார் அப்படிங்கிறவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, சப்ளிமெண்ட்ரி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீட்டெயிலாம் கேட்கும். அப்ளிகேஷன் நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுன்னு கேட்கும். எல்லாத்தையும் கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா அந்த மொபைல் நீங்கள் கொடுத்த அந்த மொபைல் நம்பர் அப்படிங்கிற இடத்துல என்ன நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொடுத்து அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆயிரும். அதுக்கு அடுத்து நீங்க என்ன பண்றீங்க, சப்ளிமெண்டரி லாகின் அப்படின்னு சொல்லி போயிடுறீங்க. சரிங்களா? போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல மொபைல் நம்பர் கொடுத்துட்டு உங்களுடைய நீங்க என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? உங்க பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் அதுல பாத்தீங்கன்னா ஒரு 6 ப்ராசஸ் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன், உங்களுடைய டீடைல்ஸ், உங்களுடைய பேரு,
இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், இந்த மாதிரி உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் கேட்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ் டீடைல்ஸ் கேட்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய அகாடமிக் இன்ஃபர்மேஷன். அகாடமிக்னா இப்போ லேட்டரல் என்ட்ரியில் சேர்ந்தீங்களா, ரெகுலராக சேர்ந்தீங்களா, டிப்ளமோவில் லேட்டரல் என்ட்ரியா ரெகுலரா அப்படின்னா அதனுடைய மார்க் டீடைல், நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சீங்க, எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் அதில் கேட்கும். சரிங்களா. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஏதாவது நீங்கள் வச்சுருக்கீங்க, ஸ்போர்ட்ஸ் கோட்டா, இந்த மாதிரி எக்ஸர்வீஸ்மென், இந்த மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்களா இருந்தீங்கன்னா அதில் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி கேட்கும். அதுக்கப்புறம் உங்கள் ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் அப்லோட் பண்ண சொல்லி கேட்கும். அதுக்கப்புறம் ப்ரிவ்யூ பார்க்க சொல்லும். ப்ரிவ்யூ எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அமௌண்ட் வந்து கட்ட சொல்லி கேட்கும். சரிங்களா. அமௌண்ட் கட்டி நீங்கள் ஜிபே மூலியமாக கூட எல்லாமே கட்டிக்கலாம். அமௌண்ட்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் அதில் வந்து கன்ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்கும். கன்ஃபார்ம் எல்லாம் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும். சப்போஸ் இந்த இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக எப்படி பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோனுடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு கமெண்ட்ல பார்த்தீங்க அல்லது டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அது எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரை வந்து உங்களுக்கு லிங்க் வந்து கொடுக்குறேன். அந்த லிங்க் மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அந்த வீடியோஸ் வந்து பார்த்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டாக்குமெண்ட் எப்படி அப்லோட் பண்ணுறதுக்கு உண்டான வீடியோவும் இந்த சேனலில் போட்டிருக்கோம். அதையும் அந்த வீடியோவையும் பார்த்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணி அந்த ப்ராசஸ் வந்து முடிச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் எல்லாமே இருக்குது. நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும், டென்டேட்டிவ்னா என்ன, ப்ரொவிஷனல்னா என்ன, அலாட்மெண்ட்னா என்ன, எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா. சரி, ஓகே. இந்த தகவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. அதே சமயத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி நான் வந்து கவுன்சிலிங்கே போடாமல் விட்டுட்டேன் அப்படிங்கிறவங்க கிட்ட சொல்லி அவங்களையும் வந்து இந்த கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ண சொல்லுங்க. கவுன்சிலிங் வந்து அப்ளை பண்ண சொல்லுங்க, சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங். சரிங்களா. சரி, ஓகே. அது மட்டும் இல்லாமல் இந்த சேனல்ல இனி பார்த்தீங்க அப்படின்னா கல்வி சம்பந்தமான எல்லா இன்ஃபர்மேஷன் மேக்ஸிமம் வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த சேனலை பற்றியான இன்ஃபர்மேஷனையும் சொல்லுங்க. சரிங்களா. சரி, ஓகே. இது வரைக்கும் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.